2 வாரங்களுக்கு முன்னால் நாங்கள் 16ஆம் தேதி கொழும்பில் இந்த கலந்துரையாடலை ஆரம்பித்து வைத்தோம். முள்ளிவாய்க்காலோடு வரலாறு முடிந்து விட்டதா என்ற கலந்துரையாடலோட இங்கு முன்னர் பேசிய தோழர் குறிப்பிட்டார் 18ஆம் தேதிக்கு முன்னர் நான் இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருந்தால் இந்த மண்டலம் நிறைந்திருக்கும், இன்னும் பலர் வந்திருப்பார்கள். அந்த ஆர்வம் அப்படி இருக்கிறது. ஆனால் அந்த பிரச்சனைகள் தொடர்பான மக்களுக்கு இருக்கிற யுத்தத்துக்கு பிற்பாடு இருக்கிற பிரச்சனைகள் தொடர்பான ஆர்வம் முள்ளிவாய்க்காலோட மட்டுமல்ல, முள்ளிவாய்க்கால் இழந்தோடு மட்டுமல்ல, அதன் பின் தொடங்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டுதான் நான் இந்த கலந்துரையாடல்களையும் கருத்துரைகளை தொடர்ந்து நடத்தி வருகிறோம். படுகொலைகளையும் காணாமலாக்கப்படுகளையும் மூடி மறைப்பதற்கு நாம் இடங்கெடுக்கக்கூடாது. பல்வேறு அரசாங்கங்களும் பல்வேறு அரசியல் கட்சிகளும் நாம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் அந்த பிரச்சனைகளையும் மக்களது கண்ணீரையும் பாவித்தே ஆட்சிக்கு வந்தனர். ஆனால் தீர்வுகள் இன்னும் வழங்கப்படவில்லை. அவ்வாறான படுகொலைகளுக்கு பின்னால் இருப்பவர்களுக்கு இன்னும் தண்டனைகள் வழங்கப்படவில்லை. முன்னெப்போதும் இல்லாத வகையில் வடக்கு கிழக்கு மக்கள் நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பாலானவில் தேசிய மக்கள் சக்திக்கு அதாவது ஒரு தேசிய மட்டத்தில் பெரும்பான்மையாக இருக்கிற ஒரு கட்சிக்கு வாக்களித்தனர். அவர்களுக்கு எதிர்பார்ப்போடு இருந்தது இந்த புதிய அரசாங்கம் புதிய தீர்வுகளையும் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை முன்வைக்கும் என்ற அந்த எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இந்த அரசாங்கம் அந்த எதிர்பார்ப்புகளிலேயே எல்லாம் கவிடு பொடியாக்கிற வகையிலேயே செயல்பட்டு வருகிறது. முள்ளிவாய்க்கால் இறந்த உறவுகளை நினைவு கூறுவதற்கு தமிழ் மக்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை யாராலும் மறக்க முடியாது. தெற்கில் இருக்கிற ஊடகங்கள் அந்த நிகழ்ச்சிகளை கண்டுகொள்ளவே இல்லை. முள்ளிவாய்க்காலில் அந்த உறவுகள் நினைவேந்தல் ஈடுபட்டதை தெற்கூரில் ஊடகங்கள் கண்டுகொள்ளவே இல்லை. ஆனால் அங்கு இராணுவ வீரர்களுக்காக போராடுவதாக நாடகம் ஆடிய விமல் வீரவன்ச போன்றவர்கள் ஆடிய நாடகம் பெருமளவில் ஊடகங்களை கவனத்தில் ஈர்ப்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவேதான் தெற்கில் இன்னும் தமிழ் மக்களுடைய பிரச்சனை கவனம் பெறும் வகையில் இல்லை. அதை நாங்கள் மாற்றியமைக்க வேண்டும். அதற்காக நாங்கள் ஒன்றாக போராட வேண்டும். அதனால்தான் நாங்கள் கூறுகிறோம், இந்த பாரம்பரிய அதிகார கட்டமைப்புகளுக்கு வெளியே நாடாளுமன்றத்துக்கு போன்ற கட்டமைப்புகளுக்கு வெளியே மக்கள் அதிகாரத்தை கட்டியெழுக்கின்ற வகையில் அனைத்து தேசிய இனங்களையும் மக்களையும் ஒன்றிணைக்கின்ற வகையில் நாங்கள் மக்கள் அதிகாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும். அதே போலதான் நாங்கள் சம உரிமைகள் இயக்கம் என்ற வகையிலும் அரசியல் இயக்கம் என்ற வகையிலும் நாங்கள் தீர்வுகளையும் முன்வைத்திருக்கிறோம். நாங்கள் வைத்திருக்கும் தீர்வுகளில் முக்கியமான விடயம் இரு சபை என்பது, இரு சட்டவாக்க சபை என்பது. இப்போது இருக்கின்ற நாடாளுமன்றம் போலவே இன்னொரு சபையோடு உருவாக்கப்பட வேண்டும். அந்த சபையில் அனைத்து தேசிய இனங்களையும் சம உரிமை, சம அளவில், சம எண்ணிக்கையில் பிரதிநிதித்துவம் செய்யப்பட வேண்டும். ஏதாவது ஒரு தேசிய இனத்தை பாதிக்கின்ற வகையில் ஏதாவது முடிவுகள் எடுக்கப்பட்டால் அந்த முடிவு அந்த சபையின் சமர்ப்பிக்கப்பட்டு அங்கு நிறைவேற்றப்பட்டு அந்த முடிவுகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற ஒரு பகுதி நமது முன்வடிவில் இருக்கிறது. அடுத்த பகுதியாக சுயாட்சி பிரதேசங்களும் பிரிவுகளும் எண்ணிக்கையில் சிறுபான்மையாக இருக்கின்ற தேசிய இன பிரிவினர்களுக்கு சுயாட்சியை வழங்கும் வகையில் பிரதேசங்களும் பிரிவுகளும் ஒதுக்கப்பட வேண்டும். இவ்வாறான முன்மொழிவுகளை நாம் முன்வைத்துள்ளோம். இந்த முன்மொழிவுகளை தற்போது ஆட்சியில் இருப்பவர்களோ அல்லது இந்த அதிகார கட்டமைப்பில் செயற்படுவர்களோ ஒருபோதும் முன்கொண்டு வரப்போவதில்லை. மக்களாக நாம் முன்வைத்து போராடிய இவ்வாறான முன்மொழிவுகளை முன்கொண்டு செல்ல முடியும். அடுத்த யுத்தம் முடிவோடு இருக்கின்ற பிரச்சனைகள் முக்கியமான ஒரு பிரச்சனை இந்த மனித புதைக்குழிகள். செம்மணி இப்போது பேச்சுப்பொருளாக இருக்கிறது. ஆனால் செம்மணி புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்டது இப்போதல்ல, 1996ஆம் ஆண்டு. இன்னும் அந்த விசாரணைகள் முழுமையாக முடியவில்லை. அதுதான் நாங்கள் முன்னிருக்கிற யதார்த்தம். இவ்வாறு நாங்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற தேசிய இனப்பிரச்சனை பற்றி பேசும்போது நாங்கள் கவனிக்காமல் விடுகின்ற விடயங்கள் இருக்கின்றன. அதுபோலத்தான் இந்த நாட்டின் 200 வருடங்களுக்கு மேலாக அடிமைகளாகவும் நவீன அடிமைகளாகவும் நடத்தப்படுகின்ற தோட்ட கம்பெனிகளின் கீழ் இன்றும் அடிமைத்தனத்தின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மலையக மக்களை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். மலையக தமிழ் மக்களை ஒரு தேசிய இனமாக அங்கீகரித்து அவர்களுடைய பிரச்சனைகளை முன்னுக்கு கொண்டு வந்து அவர்களுடைய பிரச்சனைகளை பேசுபொருளாக்கி அந்த தீர்வுகளை முன்வைக்கின்ற ஒரு அரசியல் அமைப்புக்காக நாம் போராட வேண்டும். எனவே அவ்வாறான பல போராட்டங்கள் எங்களுள்ளே இருக்கின்றன. அவ்வாறான போராட்டங்களை முன்கொண்டு செல்வதற்காக தமிழ், சிங்கள, முஸ்லிம்கள், மலையக தமிழ் மக்களின் அனைத்து தேசிய இனங்களும் ஒன்றாக இணைந்து போராட வேண்டும். அதுதான் தோழர் இந்திரானந்த சில்வா அவர்கள் உரையாற்றிய உரையின் தமிழ் மொழி சுருக்கம். தலைப்பில் இடம்பெறுகின்ற இந்த கருத்தரங்கில் உரையாற்றுவதற்காக பெண்ணிலை பாதி செயற்பாடாளர் தோழர்
ரஜினி ராஜேஸ்வரி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். எல்லோருக்கும் முதல் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய போராட்டத்தில் என்னால் இணைஞ்சு கொள்ள முடியலை. என்ன நான் வேறொரு போராட்டத்தில் பங்கு பண்ணி கொண்டு இருந்தபடியால் எனக்கு இந்த போராட்டத்தில் இணைஞ்சு கொள்ள முடியவில்லை. எல்லாருமே களைப்போடு இருக்கிறீங்கன்னு தெரியுது. நீண்ட நேரம் கருத்துரை வழங்கி மீண்டும் உங்களை தூங்க விடையில இப்போ மட்டும் ஒரு கொஞ்ச நேரம் எழுப்பிட்டுங்க, எழுப்பி இருங்க. எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன்னு சொல்கிறேன். சாரி, மன்னிக்கோணும். இந்த தலைப்பு முள்ளிவாய்க்காலுடன் வரலாறு முடிந்ததா என்றதில் எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, கேள்விகள் இருக்குது. வரலாறுகள் எப்போவுமே எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆனால் நாங்கள் முடிக்க முயற்சி செய்கிறோமா என்றதில் பல கோணங்களில் பலர் போட்டி போட்டு கொண்டிருக்கிறாங்க. இதை ஒன்றுமே நடக்கவில்லை தமிழ் மக்களுக்கு என்ற ரீதியில் முடிக்கிறதுக்கு முயற்சி செய்கிற ஒரு பக்கம் இருக்குது. இல்லை நீதி நியாயங்கள் கேட்டால் நாங்கள் முடித்து கொண்டு போயிடுவோம், அடுத்த கட்டத்துக்கு மாறிடுவோம் என்ற ஒரு பார்வை இருக்குது. இளையோர் சமுதாயத்துக்குள்ள இதெல்லாமே எங்களுக்கு தேவையில்லை. இப்பொழுது தொழில்நுட்பங்கள் முதலாளித்துவங்கள் எல்லாம் நிறைய எங்களை வசதியாக வாய்ப்பாக வாழ்கிறோம். அதனால் இதை யோசித்து கொண்டிருக்காம வேறொரு வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் போகணும் என்ற இந்த சூழல்கள் இருக்குது. ஆனால் என்ன சூழல்கள் இருந்தாலும் பெண்கள சூழல் மாறியில்லை. அந்த பெண்கள சூழலை பற்றி சிந்திச்சு செயற்படாமல் எந்த வரலாறும் முடிய போறையில் அதில் எந்த வரலாறையும் எடுத்து பார்த்தா தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. எல்லாருக்குமே தெரியும், காணாமல் ஆக்கப்பட்டோர் அம்மாமார்கள் போராடுறவர்களை மட்டும் தெரியும். அந்த வீடுகளில் இருந்து தங்கள் வெளியில் வர முடியாதவர்கள், அவர்கள் படும் வேதனை, அவர்களுடைய பிள்ளைகள் படும் வேதனை, குடும்ப உறவுகள் ஏற்படுற சிக்கல்கள், அது தொடர்ந்து நாங்கள் அதை முகம் கொடுத்து அவர்களுக்கான தீர்வுகளை வழங்க முடியாமல் நாங்கள் படுகிற பாடு. நான் போராடுற அம்மாவைக்கு கொடுக்குற தீர்வை பற்றி கதைக்கிறேன். இந்த போராட்டத்திலையும் பங்கு பெற்றி கொண்டு தங்களோட குடும்பத்தையும் பார்த்து கொண்டு அடுத்த வேளை சோத்துக்கும் அல்லாடுறவர்களாக அதிகமாக இருக்கிறது பெண்கள். அந்த பெண்களை பற்றி யாருமே கவனிக்காமல் விட ரொம்ப தெரியல. இந்த அரசியல் அவசரத்தில் நிறைய அவசரமாக நாங்கள் அரசியலில் சில பலதுகள் கவனிக்காமல் விடுறோம். அதில் முன்னாள் போராளிகள், குறிப்பாக பெண்கள், எங்களுடைய நலிவடைந்தவர்களாக இயலாமையுடையவர்களை நாங்கள் கவனிக்காமல் விடுகிறோம். அதிலேயும் குறிப்பாக பெண்கள். இந்த பெண்களின் விடயங்கள் கவனிக்காமல் விடும் பொழுது எந்த வரலாறுக்கும் எந்த தீர்வும் கிடைக்க போவதில்லை. அதை பற்றி கதைக்கிறதும் இல்லை யாரும். நாங்கள் முள்ளிவாய்க்கால் 18ஆம் தேதியை கதைப்போம், அதுக்கு பிறகு தொடர்ந்து வேறு கதைகள் கதைப்போம். உரிமைகளை பற்றி இது இருக்கா, அந்த சிறுபான்மை என்ற உரிமையா, இந்த விஷயங்களே காய்ச்சி கொண்டிருப்பதை படிய. ஆனால் பெண்களோட விஷயத்துல யாருமே குரல் கொடுக்கறது குறைவா இருக்கும். அது இந்த குழுவிலையும் இருக்கும். பெண்கள் தொடர்பாக, பெண்களின் அரசியல் தொடர்பாக, பெண்களின் அரசியல் பங்களிப்பு தொடர்பாக குரல் அது எந்த விஷயத்திலையும் நீங்கள் காணாமல் போன பெண்களின் போராட்டம் அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கேன் பரிய அங்கே இருக்கும் பெண்களுக்கான அனைத்து வசதிகளும் உரிமைகளும் கொடுக்கப்பட்டிருக்கான்றதான கேள்வி இருக்கு. அதுவும் அரசியல் எல்லாத்தையுமே அரசியல் படுறதால இருக்கிற சவால்கள் கூட பெண்களுக்கு. அப்போ இதெல்லாம் கவனிக்காம விட்டு முடிவுக்கு கொண்டு வருமா முடிவுன்னு வரலாறுகள் எப்பவுமே தொடர்றதுதான். வரலாறு வராது. ஆனால் வரலாறுக்குள் பெண்களும் இருக்கிறார்கள் என்றது எப்போ வரலாறுகளை வெற்றி கதைக்கிறவர்கள் யோசிக்கிறீங்களோ இல்லை யோசிக்கிறோமோ அன்றைக்கு தான் நான் நினைக்கிறேன் நாங்கள் ஒரு தீர்வை நோக்கியோ ஒரு விடியலை நோக்கி போகலாம். அதில் குறிப்பாக ஒரு தமிழ் இனத்தில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டு அனைத்து வன்முறைகளையும் உடல் உடல் சொத்து ரீதியான அனைத்து வன்முறைகளையும் முகம் கொடுத்து இன்றைக்கு இந்த இடத்துல நிற்கிற ஒரு பெண்ணாகவும் நான் குரல் கொடுக்கறதுக்கு காரணம், ஒரு பெண்ணாக எவ்வளவோ போராட்டங்கள்லையும் எவ்வளவு விடயங்கள் போராட்டங்கள்ன்றது ஆயுத போராட்டத்தை சொல்லல, எவ்வளவோ செயல்வாதங்கள்ல முன்னுக்கு நின்று போராடுற பெண்களுக்கு சரியான தீர்வுகள் யாராலும் வழங்கப்படுவதில்லை என்றதுல மிக ஆதங்கங்களும் போராட்டங்களும் எங்களுக்குள்ளே இருக்குது. அப்ப இந்த முள்ளிவாய்க்கால் முடிவடைகிறதா என்ற ஒரு செயல்வாத
அணியினர் ஆக நாங்கள் பெண்கள் என்ற குழுவை உருவாக்கி அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும், அதுவும் வெவ்வேறு விடப்பட்ட விடயங்களில் இருக்கிறவர்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை மூலம் கொடுக்கிறார்கள், அதையும் நாங்கள் அரசி ஆராய்ந்து அதே ஒரு அரசியலுக்குள்ள கொண்டு வர வேண்டியது கட்டாயப்பாட்டை நாங்கள் எடுக்காட்டி எந்த போராட்டமும் அந்தந்த போராட்டத்தோடய அது முடிவடையும். அதில் எந்த தீர்வும் கிடைக்க போற இல்லை. நாங்கள் எல்லாருமே பத்திரிகைக்காரருக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் சில அரசியல் ஆய்வாளர்களுக்கும் எழுத்துக்காக எங்களுடைய கதைகளை பேச்சுகளை செயல்வாதங்களை செய்துட்டு போறவர்களாகத்தான் அடையாளப்படுத்தப்பட்டு கொள்வார். அந்த அடிப்படையில் இந்த எங்களுடைய தேவைகளில் ஒன்று பெண்களில் சமத்துவ நிலைப்பாடு. அதை போராட்டங்கள் என்ற ரீதியில் முள்ளிவாய்க்காலில் முகம் கொடுத்த எத்தனையோ பெண்கள் தங்களுடைய பிள்ளைகளை இழந்தவர்கள், தங்களுடைய உடமை இழந்தவர்கள், உடல் ரீதியாக வன்கொடுமைப்படுத்தப்பட்டவர்கள், எல்லோருடைய பிரச்சனைகளுமே அது வந்து ஒரு தனிநபர் பிரச்சனை, அது ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை. அதை பற்றி நாங்கள் அதை ஒரு ஒட்டுமொத்தமான அரசியல் பிரச்சனையாக பார்க்க தேவையில்லை என்று தட்டி கழிச்சு போட்டு நாங்கள் என்ன செய்வோம், இது முள்ளிவாய்க்காலில் வந்து தமிழர் இனம் என்ற ரீதியில் தனியாக ஒரு சின்ன குறுகிய விஷயங்களுக்குள்ள நாங்கள் நிற்கிற மாதிரி தான் எங்களுடைய பார்வையாக, நான் ஒரு பெண்ணிலைவாதியாக நாங்கள் பார்க்குறோம். அந்த அடிப்படையில் எப்பவுமே எந்த போராட்டத்திலையும் எங்களுடைய தலையீடு ஒரு கரைச்சலை தாரதாக தான் இருக்கும். நான் வந்து கரைச்சலைன்னா உங்களோட போராட்டத்தையே கேள்விக்குட்படுத்துகிற மாதிரியான கதைக்கிற மாதிரி வந்துடும். அப்போ இது எப்பொழுது பார்க்கப்படும், ஆழமாக பார்க்கப்படும் என்ற மாற்றங்களை கொண்டு வரணும் என்று உங்கள்கிட்டையும் கேட்டுக்கொள்கிறேன். அதுக்காக முயற்சிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், செய்வோம். தொடர்ந்து உங்களோட பயணிக்கிற ஒருவராக தான் நான் இருப்பேன். தயவு செய்து கூர்மையாக கூறுணர்வோடு பெண்களில் அதுவும் குறிப்பாக முள்ளிவாய்க்காலில் இறுதியில் முகம் கொடுத்த பல பெண்கள் இன்றைக்குமே பீஸோடையும் தங்களுடைய உடலில் இருக்கிற உறுப்புகளில் வேறு வேறு காயங்கள், வேறு எத்தனையோ விதமான பிரச்சனைகளோடு இருக்கிறவர்களையும் கருத்தில் கொண்டு எங்களுடைய வரலாறுகளை காண தீர்வை தேடி போகிறார்கள். வரலாறுகளை தொடர்ந்து ஒரு சாதகமாக மாற்றுவர்களாக இருப்பவர்கள் நாங்கள். அந்த உரிமை போராட்டத்தில் இந்த விடயங்களை கருத்தில் கொள்ளணும் என்றதுதான் எங்களுடைய வேண்டுகோள். எங்களோட சேர்ந்து பயணிக்க போய்கொண்டிருக்கிற ஒருவராக, ஒருத்தியாக, குழுவாக நான் கேட்கிறேன். அப்போ அந்த விஷயத்தில் நாங்கள் தலையிடாமல் இன்றைக்கு நாளையான் பேப்பருக்கு நியூஸ் கொடுக்குறார்களாகவும், நாளையான் ஊடக யூடியூப்புக்கும் நியூஸ் கொடுக்கிறவர்களாகவும், நாங்கள் வியூஸை கூட்டுறவர்களாகவும் மட்டுமே இருக்க போகிறோமா என்றதை நாங்களே கேள்வி கேட்கணும் என்றது என்னுடைய ஆதங்கத்தையும் உங்கள்கிட்ட சொல்லி, இந்த போராட்டங்கள் எப்பவுமே தொடர்ந்து உரிமை சார்ந்து வளர்க்கப்படணும். அந்த விஷயத்தில் தனியாக தமிழர் என்றதில் முஸ்லீம் சமூகத்தின் உரிமைகள் போராட்டங்களையும் கருத்தில் கொள்ளணும். அது அந்த அவர்களுக்கு அந்த இழப்புகளை வந்து அடையாளப்படுத்தி அதையும் கருத்தில் கொண்டு போராடணும். இன்றைக்கு முள்ளிவாய்க்கால் என்று சொல்கிற நாங்கள் வேறு வேறு இடங்களும் அடையாளப்படுத்தப்பட வேண்டும். உதாரணமாக செம்மணி போன்ற இடங்கள், அது அப்படியான இடங்களையும் அடையாளப்படுத்தி நாங்கள் எங்களோட போராட்டத்தை முன்னுக்கு கொண்டு வரணும் என்றது தான் நான் விரும்புகிறேன். நன்றி. ඔබ සංවිධානයක පාර්ලිමේන්තුවට සහභාගී වෙන්න බැරි වුණා. මම මෙතනදී කතා කරන්න කැමති විශේෂයෙන්ම කාන්තාවක් හැටියට අපි මුල්වායිකාවල ඉතිහාස අවසානයේ කතා කරනවා. ඉතිහාසය ගැන කතා කරද්දී බොහෝ වෙලාවට කාන්තාවන්ගේ ප්‍රශ්න වැඩි කතා වෙන්නේ නැහැ. මොකද ඉතිහාසය කියන එකම ගොඩාක් හිතනවා පිරිමින්ගේ වගේ කියලා. ඒක ඉංග්‍රීසියෙන් කියනවා නම් ඒක කිව්වේ නෑ එතුමිය, මම ඇඩ් කරන්න. History කියන්නේ his story, not her story කියන වගේ. ඒ නිසා අපි මේ ඉතිහාසය කතා කරද්දී කාන්තාවන්ගේ ප්‍රශ්න, කාන්තාවන්ගේ සාකච්ඡා වෙන්න පුළුවන්, කාන්තාවන්ගේ ප්‍රශ්න කතා කරන්න වෙන්න පුළුවන්, ඒක සහභාගී වන්න වෙන්න පුළුවන්. බොහෝ වෙලාවට කාන්තාවන්වයි ඉවත් කරනවා. විශේෂයෙන්ම ඒදී සමාජික කාන්තාව වෙන්න පුළුවන්. තමන්ගේ ඥාතීන් ළමයි ස්වාමි පුරුෂයන්, තමගේ සහෝදරියන්, දුවලා අතුරුදාන වෙච්ච ඒගොල්ලෝ හොයන කාන්තාව වෙන්න පුළුවන්. ඒ වගේම මේ ආරංචි විතරක් නෙවෙයි, තමන්ගේ පවුලේ ආරංචි, ආර්ථික ආරංචි, සමාජීය ආරංචි, මේ
සියලු අරමුණට මුහුණ දෙන කාන්තාවන් ගැන අපි හොයලා බලන්න නැතුව ඉතිහාසය ගැන කතා කරන්න වැඩක් නැහැ. ඉතින් මම මේ වෙලාවේ සඳහන් කරන්න කැමතියි බොහෝ වෙලාවට අපි මේ වගේ වැඩසටහන් සංවිධානය කරන්නේ මේ වැඩසටහන මම කියන්නේ සංවිධානය කරන්නේ මාධ්‍යයට වාර්තාව දෙන්න විතරක් වගේ මට පේනවා. ඒක නැතුව ඇත්ත ප්‍රශ්න වෙන්න ඕනේ. මොකද උදේ හෝ දකුණේ ඒවා කාන්තාවන්ගේ ප්‍රශ්න එළියට එන්නේ නැහැ. කාන්තාවන්ගේ ප්‍රශ්න කතා කරන්නේ නැති තාක්කල් තිරසාර සාමයෝ සංවිධානව ළඟා කරගන්න බෑ කියන මම තරයේ විශ්වාස කරනවා. ඒ වගේම කාන්තාවන් ගැන කතා කරද්දී වින්දිසියන් ගැන කතා කරන්න ඕනේ. විශේෂයෙන්ම මුස්ලිම් ජනතාවත් වින්දිසියපත් වෙලා තියෙනවා. අනිකුත් සියලු ජනතාව වින්දිසියපත් වෙලා තියෙනවා. වින්දිසියන්ට කතා කරද්දී ඒ වින්දිසභාවය ගැන කතා නොකර අපි ඉස්සරහට අරන් යන්න බෑ කියන එක නැවත වාරයක් කියමින් මේ සම්බන්ධයෙන් යන ගමනේදී කාන්තාවක් හැටියට මෙතෙක්කල් කාන්තා ප්‍රශ්න ගැන කතා කරන තමිල් භාෂාව කතා කරන තමිල් සමාජයේ බිහි වෙච්ච මේ කියපු සියලුම ප්‍රශ්න වලට මුහුණ දෙන කාන්තාවක් හැටියට මම මේකට නිතරම සහභාගී වෙනවා. ඒ වගේම මේ ඉතිහාසය ඉස්සරහට ලියද්දී මේ කාන්තාවන්ගේ ඉතිහාසත් එකතු කරගෙන ලියමු. මුල්වායකාල අරගලේ ඉවර නැහැ. ඒ වගේම කාන්තාවන්ගේ අරගලයත් ඉවර නැහැ. ඒක ඉවර කරන්න අපි හැමෝම සහභාගී වෙන්න කියන ආයතන කරමින් මම ඊට වෙනවා බොහොම ස්තුතියි. සභාව ආරාධනා කරනවා. මෙතෙක් අපි කතා කරපු කතිකයන්ගේ අදහස් සහ අපි මාතෘකාව මුල්වායකාල වලින් ඉතිහාස ඉවරයිද කියන සාකච්ඡාව සම්බන්ධයෙන් ඔබතුමන්ලා සහෝදර සහෝදරියන්ට අදහස් තියෙන්න පුළුවන්. අදහසක් යෝජනාවක් ප්‍රශ්නයක් වුණත් අපි සංවාද කරමු. අදහස් සෝමාල් කරගමු කියලා ආරාධනා කරනවා. අපිට කෙනෙක් තමන්ගේ අදහස් තා කෙටියෙන් විස්තර කරන්න බොහොම ස්තුතියි. கலந்து கொள்ள முடியாதக்கான காரணம் நான் சனிக்கிழமை காலமே எனது ஊர்லேருந்து 110 கிலோமீட்டர் வட்டாப்பட கோயிலுக்கு நடந்து போய் இன்றைக்கு தான் வந்து சேர்ந்தேன். அதால் எனக்கு கலந்து கொள்ள முடியலாம் போயிட்டது. உண்மை அதில் ஏற்கனவே இந்த ஸூம் மீட்டிங்குன்னு நான் சொன்னான். இப்போ வந்து நான் உங்களை தெரியப்படுத்திக் கொள்வோம். முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையை வந்து இன்றைக்கு வந்து அதை ஒரு வேறொரு திசைக்கு மாற்றி செல்லப்படுகின்றது. இன்றைய அன்றைக்கு அந்த யுத்தம் முடிவிட்ட காலத்தில் சிறுவர்களாக இருந்தவர்கள்லாம் இன்றைய இளைஞர்கள் அவர்கள் மத்தியில் இந்த போராட்டங்கள் எங்களோட வரலாறுகள் மறைக்கப்பட்டு பல புனைகதைகளாக எழுதப்படுகின்றன. உண்மையில் ஒரு வரலாறு எழுதப்படும் போது அது சரியாக எழுதப்பட வேணும். உங்களுக்கு நான் ஒரு சில உண்மைகளை சொல்லி வைக்க விரும்புகின்றேன். 2009ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 10ஆம் தேதி காலை 6:30 மணிக்கு நான் காயப்படுகின்றேன். நான் காயப்பட்டது எப்படி என்று சொன்னால் அந்த இடங்களில் வந்து மக்கள் அதிகமாக வாழ்ந்த பிரதேசம். ஒரு வீட்டுக்கு மேலே செல் வந்து விழுகின்றது. அந்த செல் விழுந்த இடத்துல ஒரு குடும்பம் முற்றாக அழிகின்றது. ஒரு பிள்ளை மட்டும்தான் தப்புகின்றது. அந்த பிள்ளையும் தற்சமயம் வழியால் கடைக்கு போன இடத்திலான் அந்த பிள்ளை தப்புது. அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் சாவடைகின்றனர். அந்த பிள்ளையின் தந்தை கடுமையாக காயப்படுகின்றனர். அப்போ அந்த இடத்துல வந்து செல் எங்கே விழுகுதோ அந்த இடத்துக்கு விடுதலை புலிகளின் மருத்துவ பிரிவு வந்து விடும் உடனடியாக. அப்போ எங்களை தூக்கி ஏற்றி கடிமணி வைக்க அந்த பிள்ளையின் மடியில் தந்தை படுத்து கொண்டிருக்கார். அந்த பிள்ளையெல்லாம் பக்கத்தில் இருக்கிறார். அப்போ நாங்கள் வந்து குறிப்பாக ஒரு 3 கிலோமீட்டர் அந்த இடத்துல வந்து நாங்கள் வைத்தியசாலை போக வேணும். ஆனால் அந்த இடத்துல போக முடியாது என்று சொன்னால் எங்களை ஏற்றப்பட்ட வாகனம் விடுதலை புலிகள் என்ற இராணுவ வாகனம், அதாவது மிலிட்ரி ஆம்புலன்ஸ். அப்போ அந்த இடத்துல நான் கொண்டு போனால் கட்டாயம் எங்களுக்கு இராணுவம் அடிக்கும். இராணுவம் பக்கத்தில் முன்னால் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் வித்தியாசம் தான் இந்த வாகனத்துக்கு நான் விட வழி. அப்போ நாங்கள் அங்கே இருந்து ஏற்கனவே எங்கள் இடத்துலேருந்து 6 கிலோ பின்னுக்கு நகர்த்தப்படுகின்றோம். பின்னுக்கு நகர்த்தப்பட்டு அந்த வைத்தியசாலையிலிருந்து காலை 6 மணி காயப்படுகின்றோம். அங்கே வச்சுக்கிற 12 மணி ஆகின்றது. அங்கே இருந்து திரும்ப வைத்தியசாலை பிக்கப் ஆம்புலன்ஸ் மூலம் இங்கே ஆஸ்பத்திரி வருகின்றோம். அந்த இடத்த வரும்போது அந்த பிள்ளையின் மடியில் அந்த தந்தை சாகுது. அந்த பிள்ளைக்கு அன்றைக்கு 12 வயசு. அதனால் அந்த பிள்ளைகிட்ட இருக்குதோ இல்லையோ எனக்கு தெரியல. முத்து என்கிட்ட சேர்ந்தாங்க. இப்படி பல வரலாறுகள் என்னிடம் வந்து ஒரு இனப்படுகொலை என்று சாட்சியாக நான் இருக்கின்றேன். நான் அந்த இடம் விடுதலை புலிகள் நடத்தப்பட்ட 7 பத்திரிகை என்ற பத்திரிகை நிறுவனம் இருந்தேன். 2009ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நான் காயப்பட்டு என்ன இராணுவம் கைது செய்யும் பெற, என்ன இராணுவம் என்ன வீட்டுக்கு தான் பிடிச்சது. 4ஆம் மாதம் 20ஆம் தேதி கைது செய்தவர்கள் என்னை கைது செய்யும் பெற அந்த அவ்வளவு காலத்துக்குரிய காயப்பட்டவர்கள் விவரமும் சாவடைஞ்சவர்களும் என்னட்ட டாக்குமெண்ட்ஸாக இருந்தது. நான் அவ்வளவு நான் கொண்டு போய் என்னுடைய அவ்வளவு ஆவணமும் என்னட்ட
ஓமந்திர இராணுவம் தான் வாங்கினது. கிட்டத்தட்ட 12,000 பேர் காயப்பட்டவர்கள், 9,700 பேர் சாவடைந்தவர்கள் விவரங்கள் பேர் இருந்தது. என்ன பெயர், எத்தனை வயசு இருந்தது. அப்போ இந்த வரலாறுகள்லாம் மறக்கப்படுகின்றது. உண்மையில் மன்னர் ஆயர் சொன்ன மாதிரி 1,46,000க்கு மேற்பட்ட மக்கள் சாவடைஞ்சது உண்மை. அந்த இராணுவம் எங்களுக்கு கிட்டத்தட்ட 70,000 மக்களுக்கு தான் சாப்பாட்டையும் மருந்து அனுப்பி கொண்டிருந்தது. உங்களுக்கு தெரியும், அந்த இராணுவத்தின் முகாமுக்களில் கதிராமன் முகாம், ஆனந்த குமாரசாமி முகாம், அருணாச்சல முகாம், மற்றது ராமநாதன் முகாம், இந்த 4 வகையில் முகாம்கள் பேர் இருந்தது. ஆனால் கதிராமன் முகாமில் 40,000 பேர் இருந்தவர்கள், 40,000 குடும்பங்கள் இருந்தது. அதுக்கப்பால் குமாரசாமியில் 42,000 இருந்தது. நான் இருந்த அருணாச்சல முகாமில் 45,000 இருந்தது. ராமநாதனில் 65,000 மக்கள் இருந்தது. அது வளம் பெரிய முகாம்களாக இருந்தது. இதை விட சிறு சிறு முகாம் கணக்கு இருந்தது. இதுக்கு பிற்பாடு தான் முள்ளிவாய்க்காலில் கடைசியாக இராணுவம் பிடிக்குது. அப்போ பெருமளவான மக்கள் கொல்லப்பட்டது உண்மை. அந்த வரலாறு மறைக்கப்படுகின்றது. இந்த வரலாற்றை கரெக்டாக அண்மையில் பேசிட்டு போன ஃபாதரை கூடி இன்றைக்கு கத்தோலிக்க அங்கே உள்ள ஃபாதர்ஸ்மார் கடுமையாக அவரை ஒரு விமர்சித்த கருத்தை கூடி வெளியிட்டவர்கள். உண்மையில் நாங்கள் சிங்கள மக்களுக்கோ பௌத்த மதத்துக்கு எதிரானவர்கள் இல்லை, வெளிப்படையாக நாங்கள் 2014ஆம் ஆண்டு தொடக்கம் சிங்கள மக்களோடு நெருங்கி பழகின்ற ஒருவர். இலங்கையின் அநேகமான கிட்டத்தட்ட 18 மாவட்டங்களில் நான் இப்படி இந்த மேடையில் இந்த உண்மைகளை பகிரங்கமாக பேசியிருக்கின்றேன். என்னூடாக பல சிங்கள மக்களுக்கு இந்த கருத்துக்கள் கடத்தப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைய இந்த அரசு, ஏற்கனவே இருந்த அரசு மாதிரி தான் தற்போதைய அரசும் செயல்படுகின்றது. வெளிப்படையாக சொல்லுகின்றது. என்னென்னு சொன்னால், இப்போ இவர்கள் ஏவிபியாக செயல்பட்ட போது 89ஆம் ஆண்டு இருக்கட்டுக்கும் அல்லது அதுக்கும் முற்பட்ட 72ஆம் ஆண்டு இருக்கட்டுக்கும் படுகொலை செய்யப்பட்டவர்களே இருக்குது. ஆனால் அந்த விசாரணை இன்றைக்கு செய்ய முடியாத இருக்குது. அவர்களில் இந்த அரசாங்கத்தின் ஜனாதிபதி மட்டும்தான் மாணவர்களுடைய அங்கே ஆட்சி நிர்வாகங்கள் எதுக்கும் மாற்றப்படவில்லை. படு மோசமாக தான் இருக்கின்றது. இன்றைக்கு ஊழல் ஒழிப்பு கொண்டு வந்தவர்கள் என்னத்தை செய்தார்? எதையுமே செய்யவில்லை. இவர்களும் அதே அரசு என்னுடைய பார்வையிலே அதே பாணியத்தான் செய்கிறார்கள். எந்த மாற்றுவிடப்படவில்லை. ஆகையால் எங்களை வரலாறுகள் சரியாக கடத்தப்பட வேணும் என்பதை கூறிக்கொண்டு, இந்த இப்படியான பொதுப்படையான கலந்துரையாடல்கள் சூமா விட்டு நேரடியாக செய்வதுதான் பொருத்தமாக இருக்கும். என்னமென்ற நான் வெளிப்படையாக சொல்லுகின்றேன். நீங்கள் இந்த நிகழ்வை வெள்ளவத்தையில் செய்திருந்தீங்க, நாங்கள் முள்ளிவாக்கையில் செய்திருந்தாங்க. அந்த நேரத்தில் இந்த எங்களோட கஞ்சியை இந்த உப்பு கஞ்சியை சுரட்டையில் இருப்பாங்க. ஆனால் அங்கே யாருமே சுரட்டையில் பாதிக்கவில்லை. அங்கே கஞ்சி காய்ச்சப்பட்டது 2ஆம் மாதம் தான் காய்ச்சப்பட்டது. நான் அந்த பத்திரிகையில் செய்தியாளராக சொல்லுகின்றேன். இன்றைக்கும் கடைசி வரை பயணித்த ஈழநாதம், புலிகளின் என்டிடி, இந்த பத்திரிகை என்ற ஊடகவியலாளர் ஊனமுற்ற வகையில் கைத்தில் கிளைச்ச சொல்லாக இருக்கின்ற உள்ளத்தில் இருக்கின்ற அன்றைக்கு அவர் கடைசி மட்டும் அந்த பத்திரிகைகள் ஓயம் வரையும் 15ஆம் தேதி வரையும் அங்கே சேவையாற்றினவா. இங்கே முன்னாள் இருக்க இவர் 15ஆம் தேதி மருத்துவ பணியில் வேறு சேவர். இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தில் உள்ள இவருக்கு பல ஆதாரங்கள் இருக்கின்றன. அப்போ அப்படிப்பட்ட ஆதாரங்கள், பல சாட்சியங்கள் இன்றைக்கும் இருக்கின்றன. ஆனால் அரசாங்கம் மறைச்சு கொண்டு இருக்கின்றது. ஆக தயவு செய்து எளிய சந்தைக்கு, எளிய தலைமுறைக்கு இங்கே இருக்கிற சிங்கள பெரும்பான்மை மக்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், எங்களோட வரலாறுகளை சரியான முறையில் கடத்தவர்கள் இவர்கள் இங்கிருந்து யாரும் இன்றைக்கு வரலாறுகளை மாற்றுறது உண்மையில் யூடியூபர்ஸ் மாதிரி தங்களில் இதற்காக வேண்டி தான் வரலாற்றை மாற்றினோம். எந்த ஒரு இடத்திலையும் அங்கே சுரட்டையில் கஞ்சி வழங்கப்படவில்லை. அங்கே தேவையான பாத்திரங்கள் இருந்தது, எல்லா 2 பிளாஸ்டிக் பாத்திரங்கள் இருந்தது. கஞ்சி என்பது அடையாளம், ஆனால் சுரட்டை என்பது அடையாளம் இல்லை என்பதை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். අලුත් ඇතු ඇති තමාට තමන්ගේ තොරතුරුත් එක්ක මේක එකතු වෙන්න ඇති. කෙසේ නමුත් අදහස් ප්‍රකාශ කරපු අදහස් ඉතේ තියාගෙන ඉන්න සියලු දෙනාට බොහොම ස්තුතියි. අපි එනම් නිමා කරමු. முள்ளிவாய்க்காலோடு வரலாறு முடிவடைந்ததா என்ற இந்த தலைப்பில் சமூக நீதிக்கான வெகுசன் அமைப்பும் சமூக உரிமை இயக்கமும் ஒன்றிணைந்து ஒழுங்கு செய்த இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. அதோடு கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. நாங்கள் இந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்ததன் நோக்கம், யுத்தத்துக்கு மூல காரணமாக இருக்கின்ற தேசிய இனப்பிரச்சனையும் தீர்க்கப்படவில்லை. அத்தோடு யுத்தம் முடிவடைந்ததோடு அதனோடு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளான காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு பிரச்சனை, பொதுமக்களது காணி இராணுவத்தினராலும் அரச நிறுவனங்களாலும் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்ற பிரச்சனை, மனித புதகுடிகள் போன்ற விசாரணைகள் என்றும் தீர்க்கப்படாத போன்ற பிரச்சனைகள், அரசியல் கைதிகள் என்றும் விடுவிக்கப்படாத பிரச்சனை. எனவே அவ்வாறான பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை முன்வைக்க கோரி அவ்வாறான பிரச்சனைகளை தீர்க்கும் வகையில் நாங்கள் மக்கள் என்ற வகையில் இந்த நாட்டின்
தேசிய நாட்களை சேர்ந்த அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு ஆரம்பித்த இந்த செயற்பாடு தொடர்ந்து இடம்பெறும். அந்த வகையில் இன்றைய இந்த நிகழ்வில் பங்கெடுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.